பார்க்கலாம் சிஸ்டர். 7வது அதிகாரம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை படிங்களா? என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும். என்னோடே சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும், காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்மாவை தொடர்ந்து இது நாம அப்புறம் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த எதிரிகளுக்கு ஓடி ஒளியறாங்க இல்லையா? இப்ப ஒண்ணு இல்ல, அவனே கொலை பண்ணிட்டே போறான்னா, ஒண்ணு அது ஒரு ரவுடி கோஷ்டியா இருந்தா அவங்களே தேடுவாங்க, இல்ல போலீஸ் தேடும். அப்ப அவன் பயந்துகிட்டே இருக்கும்போது அவனுடைய மனம் 24 மணி நேரம் கடவுள் கூட தான் பேசிட்டு இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, அந்த அந்த பயத்திலேயே இருப்பாங்க 24 மணி நேரமும். அப்ப யார அவங்க நம்ப முடியும் இல்லையா? சுத்தி எல்லாம் எதிரியா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தாவீது வந்து மாட்டுவோம். அப்ப பாடுறது இது, உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க, என்னை எல்லாம் துன்பப்படுத்துறாங்க, அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்து அப்படிங்கிற. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி மாமியார் கொடுமை, கணவனும் டார்ச்சர் பண்றான், அந்த மாதிரி இருக்கும்போது பெண்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சில இடங்கள்ல மாமியார மருமகள் டார்ச்சர் பண்றதும் நடக்குது, அவங்களும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பொண்டாட்டி பேச்சை கேட்டு என் பையனும் அப்படிதான் நடந்துக்கிறான், அடிக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு திட்டுறான். அவங்களுக்கு வந்து தப்பிக்கிறதுக்கே வழி கிடையாது. அது மாதிரி பார்த்துருக்கிறேன் நான். ஒரு சகோதரர், அவங்க பையன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்தானா அசிங்க அசிங்கமா பேசுவான், சொத்தை எழுதி வை அப்படின்ட்டு. அவன் கொடுக்குற டென்ஷன்ல அவர் வந்து நல்ல சிரிச்ச முகத்தோட சாந்தமா இருப்பார். ஆனா அவருக்கு எப்படி வென வருது பாத்தீங்களா? அதனால்தான் கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக நேரடியா வந்து சொல்லும்போது, காமம் மகாசத்ரு, காமத்துல இருந்து விலகு, கல்யாணம் ஆகலைன்னா பண்ணிக்காத, அப்படியே பண்ணியிருந்தாலும் குழந்தை பெற்றுக்காத. ஏன்னா அதன் மூலமா தான் நீ இந்த முன் ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கான தண்டனை எல்லாம் கிடைக்க போகுது. உன்னால தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த வக்ர குணத்தை எப்ப காட்டும்னா, உங்களால முடியாத ஒரு நிலைக்கு போகும்போது காட்டும். அது வரைக்கும் தெரியாது. நீங்க செஞ்ச பாவம் எதுவா வேணாலும் இருக்கலாம், கொள்ளை லாபம் வச்சு விற்கிறதா இருக்கலாம், அது இப்படி வந்து விடியும். அதுக்கப்புறம் கோயில், கோலம், ஜபம் பண்றது, இதை பண்றது. நீங்க என்னத்த ஜபம் பண்ணுவீங்க? கோயில போய் உட்கார்ந்தீங்கன்னாலே அவன் பண்ண டார்ச்சர் தான் வரும். அதனாலதான் அவங்க அப்படி வேண்டுறாங்க, என்னை காப்பாத்து காப்பாத்துறானா. அங்க கடவுளை நினைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, என்னை காப்பாத்து. வீட்டுல இருந்தாலும் அதே தான், இங்க வந்தாலும் அதே தான். கொஞ்சம் 4 பேரை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, மத்தவங்க நமக்காக ஜபம் பண்ணாலாவது சரியாகுமா? டாக்டர் கிட்ட போற மாதிரிதான். இந்த டாக்டர் சரியில்லை, சரி அந்த டாக்டர்கிட்டயாவது போவோம். ஏன்னா அந்த மாதிரி ஹோப்லெஸ் ஆயிட்டாங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அந்த மாதிரி நிலையில என்னை காப்பாத்து அப்படிங்கிறாங்க. சிங்கம் வந்து ஒரு தன்னுடைய இரையை புடிச்சிட்டு போற மாதிரி என் எதிரி என்னை புடிச்சிட்டு போயிடக்கூடாது. யாரும் என்னை காப்பாற்ற முடியாம அவன் என்ன சிங்கம் பீறி புரண்ற மாதிரி அவன் என்ன டார்ச்சர் பண்ணாம என்னை காப்பாத்து அப்படின்ட்டு அழுவுறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தாவீது சின்ன வயசுல சவுல் ராஜாவா இருக்கும்போது இன்னொரு நாட்டோட சண்டை நடக்கும்போது அங்க ஒருத்தன் பெருசா இருப்பான், கோலியாத்துன்ட்டு, அசுரன். இவனுடைய படை ஃபுல்லா அவனை கண்டு பயப்படும். படையெல்லாம் அப்படி சும்மா அப்படி உடச்சு, அதான் இந்து கதையில வந்து அந்த அசுரர்கள் காட்டுவாங்க இல்லையா, பெருசா அந்த மாதிரி. அப்ப இவன் வந்து அங்க போர் செய்யக்கூடியவனுடைய தம்பி இந்த தாவீது. அவனுக்கு சாப்பாடு கொடுக்க போவான். இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், சாப்பாடு கொடுக்கறதுக்கு போவான். அப்ப போகும்போது என்ன, அவனை போய் இம்மா நேரம் சண்டை போட, நாளும் இருந்தா ஒரே தடவை அவனை அடிச்சு மண்டையை உடச்சிடுவேன். நிறைய பேர் அந்த மாதிரி பேசுவாங்கல்ல, குழந்தைங்களும் கூட பேசுவாங்க. அந்த மாதிரி பேசினோடனே எல்லாம் டேய் போடா அப்படின்றாங்க. நான் நிஜமா தான் சொல்றேன், என்ன அந்த ராஜா இப்படி நேரத்தை வீணாகிற, டெய்லியும் வந்து பாக்குறோம் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு போது ராஜாவுக்கும் ஹோப் போயிடுச்சு. சரி, அவன் என்னமோ சொல்றான், சரி விடுங்கப்பா அவனை அனுப்புங்கன்ட்டு அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவனால நடக்க கூட முடியல. அந்த ட்ரெஸ்ஸை கூட அவனால தூக்கிட்டு நடக்க முடியல, அந்த ஷூவும் முடியல. அப்படா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உண்டிக்கோலை கொடு, கல்லை கொடு அப்படின்னு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அதை வச்சு டக்குன்னு அடிப்பான்.
கண்ணுலயோ நெத்திலயோ அடிப்பான். அடிச்சு உடனே இறந்துருவான். ஸோ அப்ப இவன் ராஜாவுக்கு நெருக்கமாகறான். அதுக்கப்புறம் இவனே ராஜாவாயிடுவான்னு தெரிஞ்ச உடனே அந்த ராஜாவே இவனை கொல்றதுக்கு தேடிட்டு இருப்பான். ஸோ அப்படி தேடும் பொழுது நடக்கிற விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றதுன்னா, அப்படிப்பட்ட அசுரனை கண்டே பயப்படாதவன் இப்ப யாருமே இல்லாம ஒளிஞ்சிட்டு இருக்கும்போதே அழுதுட்டு இருக்கிறான் பாருங்க. இதுதான் அந்த டைம். வாழ்க்கை அப்படி மாறும். ஸோ காலம் மாறும். நமக்கு பதவி இருக்கு, இளமை இருக்கு. அந்த நேரத்துலதான் நம்ம நிறைய பாவம் செய்வோம். இங்க தாவீது என்ன பாவம் செய்யறான் அப்படின்னா, அவன் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடியே அவனை துரத்துவாங்க. ராஜா ஆனதுக்கு அப்புறம் அவன் செய்யற பாவமாக முக்கியமா சொல்லப்படுறது என்னன்னா, அவனுடைய படையில இருக்கிற போர் வீரனுடைய மனைவி குளிச்சுட்டு இருக்கும்போது இவன் மாடியில இருக்கும்போது பாத்துருவான். பார்த்த உடனே அந்த அழகுல மயங்கி ராஜா கூப்பிட்டா வந்துதானே ஆகணும். வருவான், அவளோட காமத்துல ஈடுபட்டுருவான். சோ இதுல என்னன்னா, அந்த போர் வீரன் இவனுக்கு ரொம்ப விசுவாசமானவன் வேற. அது அவனுக்கு இன்னும் குற்ற மனப்பான்மை ஏற்படுத்தும் இல்லையா? சோ அதை பார்க்க முடியாமலே அவனை போர் நடக்கும்போது எதிரிகள் பலமா இருக்கிற இடத்துல விட்டுட்டு நீங்க இப்படி வந்துடுங்கன்னு சொல்லி அது ஒரு விதத்துல கொலை பண்ற மாதிரிதான். ஸோ இதுதான் அவன் பண்ண மிகப்பெரிய குற்றமாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய தண்டனை அதனால அனுபவிப்பான். ஸோ இதுதான் சொல்றது, அந்த பதவி, இந்த திமிர்ல எல்லாம் நம்மை அறியாமல் நம்ம பாவம் செய்வோம். ஸோ அதுக்குதான் கடவுள் சொல்றது என்னன்னா, பதவி எல்லாமே எங்க வருதுன்னா இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் வருது. இந்த உடம்பே நீ கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோன்ற. நான் ஆத்மா எப்பவுமே இருக்கிறவன். சொர்க்கத்தில் பரிசுத்தமா இருந்ததுனால சுகபோகமா இருந்த நான் பரிசுத்தத்தை இழக்க இழக்க எல்லாத்தையும் இழக்கிறேன். அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப நீ மீண்டும் பரிசுத்தம் ஆகணும்னா உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடு. உன்னையும் ஆத்மான்னு பிறரையும் ஆத்மான்னு தான் பார்க்கணும். இறைவனுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. சோ அவருடைய குழந்தை, அந்த பரிசுத்தமானவருடைய குழந்தை வெறும் புள்ளி நான் அப்படின்ற அந்த உணர்வுல இருக்க அவருடைய குணத்தையே நீங்க வெளிப்படுத்துவீங்க. சோ அப்ப அந்த உடலின் மயக்கம், ஏன்னா உடலின் மயக்கம் தான் பணக்காரன் ஏழை கூட, புத்திசாலி முட்டாள் எல்லாமே அந்த உடலின் மயக்கம் தான். இல்லைன்னா வெறும் ஜோதி நான், என் கடவுளும் ஒரு ஜோதி, ஜோதியானவர்னே வரும் பைபிள்ல. சோ அப்படி அவரை மாதிரியே பரிசுத்தமானவர் நினைக்கும் போது அவன் வேலைக்காரன் இப்படி எல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. அது கடவுளுடைய குழந்தை அப்படின்னு அன்பா நடந்துக்குவீங்க. அப்படி அன்பா நடந்தா ஏமாத்திடுவாங்க அப்படின்னா, ஏமாத்தினா அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்குது. அது அவனுடைய கணக்கு. அதை பத்தி நாம கவலைப்படக்கூடாது. நாம கரெக்டா நடந்தவன். ஏன்னா ஏமாத்தினவன் என் தொடர்புல வரானா அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒண்ணு நான் முன்ஜென்மத்துல பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா சொக்க தங்க மாதிரி இருக்கிறவங்க தான் உங்க பக்கத்துல வருவாங்க. சோ அதை புரிஞ்சுக்கணும். சோ அதே மாதிரி அந்த பதவியில இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஆடுனா கடைசியில கூட இருக்கிற மனைவியை கொலை பண்ற மாதிரி, குழந்தை கொலை பண்ண, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சொத்துக்காக நிறைய நடக்குது இல்லையா? இப்ப நடக்கிற பெரும்பான்மையான மரணங்கள் இயற்கை மரணமானே டவுட்டா தான் இருக்கு. சரி, 3வதுல இருந்து படிங்க சிஸ்டர். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும், என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும், காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. இதுல 3 to 6 என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது ஒரே கதை தான் வரும். எல்லாமே ஒரே கதை தான். கற்பனை கதைன்றதுக்கு இதை விட உங்களுக்கு சிறந்த ப்ரூஃப் தேவை கிடையாது. ஏன்னா யோபு கதை பார்த்தோம். யோபு கதையிலும் அதே தான் நடந்துச்சு. அவன் நான் எந்த தப்புமே பண்ணலன்றான். தாவீதும் அதான் சொல்றான், நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா. இதே விஷயம் அங்கேயுமே வரும். ஒருவேளை பாருங்க, என் கைகளில் ஒருவேளை நியாயக்கேடு இருந்தால், அதாவது பாவம் செய்து இருந்தால், என்கிட்ட சமாதானமா இருந்தவனுக்கு நான் ஏதாவது தீமை செய்திருந்தால். ஆனா கடவுளுடைய ஞானம் சமாதானம் இல்லை. உனக்கு துக்கம் கொடுக்கிறவனுக்கும் நீ தீமை செய்யறது இல்லை, நினைக்க கூட கூடாதுன்ற. நினைக்காம இருக்கிறது மட்டும் இல்ல, அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் சாத்தானின் வசமாக இருக்கிறான். அதுல இருந்து அவன் விடுபடணும்ன்ற எண்ணம் தான் வைக்கணும்ன்ற. இதுதான் கடவுள் கொடுக்கிற நேரடி ஞானம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?
ஸோ கடவுளுடைய ஞானத்துக்கும் மனிதர்கள் உருவாக்கிய மதத்திற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்றது தெரியுது பாருங்க. சரி, ஆக்சுவலா இதே மாடல்ல வல்லாரும் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஸோ மேபி பைபிள்னால உந்தப்பட்டு கூட அவருக்கு தோணி இருக்கலாம், அல்லது தானா கூட தோணி இருக்கலாம். அப்படி எந்த தீங்கும் செய்யாத ஒருத்தனுக்கு நான் தீமை செஞ்சிருந்தால், அப்ப என்னன்னா, அப்ப தீமை செஞ்சவனுக்கு இவன் தீமை செஞ்சிருக்கான். தீமை செஞ்சவனுக்கு தீமை செய்யறதும் பாவம் தான்றது அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் இந்த துக்கம் வருது. இது கற்பனை கதையா இருந்தாலும் அதுல அந்த ரகசியம் வெளிப்படும். தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் இது பாருங்க. அடுத்தது, எனக்கு எதிரியாகவே இருந்தால் கூட காரணம் இல்லாமல் நான் அவன் நாட்டை கொள்ளையிடுறேன் அப்படியெல்லாம் இருந்திருந்தால், ஏன்னா காரணம் இல்லாமல் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், காரணம் இல்லாமல் கொள்ளையிட கடவுளே சொல்லுவார். இதே பழைய ஏற்பாட்டுல அந்த மோசஸ் போயிட்டு இருக்கும்போது நிறைய இடங்களை கொள்ளையடிப்பாங்க. சோ கடவுள் கொள்ளையடிக்க சொல்லுவாராம் முதல்ல. அப்ப அந்த மதப்பற்று அவங்களால ஒண்ணும் என்ன சொல்றது, யாரையாவது வணங்கணும், பிறந்தது கிறிஸ்தவ மதத்துல, அதனால அது இந்து மதத்தெல்லாம் சாத்தான் சாத்தான் சொல்லி பழகிட்டாங்க. திரும்பியும் வேற எந்த மதத்துக்கும் போக முடியாது. அதனால இல்ல இதை எப்படி நீங்க கற்பனைன்னு சொல்லுங்க, நான் சொல்லல, அதுலயே போட்டிருக்குது இல்லையா? அதுலயே ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி முட்டிக்கிட்டு இருக்குல்ல முறை. இப்ப இவரு சொல்றாரு, நான் சமாதானமா இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது கொள்ளையிட்டு இருந்தால் அப்படின்னா அங்க கடவுளே கொள்ளையிட சொல்றாரு. அப்ப என்ன தெரியுது, இது கடவுளுடைய ஞானம் கிடையாது கொள்ளையிட சொல்றதுன்னு தெரியுது இல்லையா? அப்படி இருந்தால் பகைவன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து, சோ இப்படி எல்லாம் நான் பாவம் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய எதிரி என்னை தொத்தி பிடிக்கட்டும், என் பிராணனை தரையில போட்டு மிதிக்கட்டும், என் மகிமையை தூள்ல தாழ்த்த கடவன் இல்லையா? அந்த மகிமையே இல்லாத மாதிரி பண்ணட்டும். ஏன்னா ராஜா இவன், ராஜா இப்படி மோசமா இறந்தான்றது ஒரு அவமானம் தானே. அப்படி பண்ணட்டும், நான் அப்படி பாவம் செஞ்சிருந்தா அப்படின்னு சொல்றோம். ஓகே, 6வதுல இருந்து படிங்க சிஸ்டர். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின் படியும் என்னிலுள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவர் தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து தருகிறவர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் இப்ப கடவுளை என்னுடைய எதிரி அழிக்கிறதுக்கு சொல்றாங்க. சோ இது தொடர்ந்து பைபிள்ல இப்படி ஒரு குணம் கடவுளுக்கு இருக்கிறதாக காட்டுவாங்க பழைய ஏற்பாட்டுல. சோ அப்ப நீ உன்னுடைய கோபத்துல எழுந்திருக்கணும். அவர் ஏன் கோபப்படணும்? தாவீதுக்கு ஒரு கெடுதல் நடந்தா கடவுள் எதுக்கு கோபப்படணும் இல்லையா? கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கத்தனமா இருக்கிறாங்க இல்லையா, அப்ப நீ உன்னை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும். சோ அப்ப கடவுள் தூங்குறாராம், நீங்க எழுந்துறீங்க, எதிரிங்கெல்லாம் ஆடுறாங்க பாருங்க. அந்த எதிரி என்ன, அவருக்கா எதிரி? இவருக்குதான் எதிரி. அதனால உன்னை உயர்த்தணும்னா அவனை நீ தாழ்த்தினாதான் நீ பெரிய கடவுள்னு சொல்ல முடியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அப்படிதான் வரும். நீ நீதியுள்ள தேவன் என்பதை நிரூபியும், எதிரியை நிர்மூலமாக்கும் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா நியாய தீர்ப்பு நியமித்திருக்கிறீர் இல்லையா, அப்ப அவங்களுக்கு நீங்க நியாயம் தீர்க்கணும் இல்ல அப்படின்ட்டு கடவுளுக்கே இந்த மனிதர்களை ஏத்தி விடுவாங்கல்ல, பாரியா உன் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அந்த மாதிரி பண்றாங்க. சரி, ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்துள்ளும். அதாவது சொல்றாரு, நீ இப்படி பண்ணாதான் ஜனக்கூட்டம் உன் முன்னாடி வரும் இல்லையா? கடவுளை மனிதனை இல்ல, மனிதனை விட கீழே எடுத்துட்டு போறாங்க. நீ இப்படி பண்ணனாதான் உன் பின்னாடி கெத்து வருவாங்க. ஏதோ கடவுளை பாலிடிக்ஸ் பண்ண சொல்றாரு இவர். நீ யாருன்னு காட்டு. சில படங்கள்ல காட்டுவாங்களே, ஒருத்தன் ரவுடியா இருந்திருப்பான் ஹீரோ, இப்ப அமைதியா இருப்பான், மச்சான் நீ யாருன்னு காட்டணும்டா
ரஜினி சொல்லார், பார்க்க தானே போற இந்த காளியோட ஆட்டத்தைன்ட்டு அந்த மாதிரி ஏத்தி விடுறாரு. ஜனக்கூட்டம் அப்பதான் உன்னை சூழ்ந்து கொள்ளும், அவங்களுக்காக நீ இப்ப என்ன பண்ணணும், திரும்ப உன்னுடைய உன்னதத்திற்கு எழுந்தருளும். உன்னதம்னா எதிரியை போட்டு மிதிக்கிறது, இவனுடைய எதிரி. அடுத்தது, ஏன்னா கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். அப்ப நல்லவங்களுக்கு நல்லது நடக்கணும், கெட்டவங்களுக்கு கெட்டது நடக்கணும். இதுதான் நியாயம் செய்யறதுன்னு சொல்றது அவங்க. இதுதான் கர்மத்தின் விதி. அப்ப ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, முன்ஜென்மம்னு ஒண்ணு இருக்குது, அதுல என்னென்ன பண்ணணும்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நம்ம இப்படி புலம்ப மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் இந்துக்கள் வந்து நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அப்படின்னுவாங்க. நோய் வந்தாலும் சரி, வேற பிரச்சனை வந்தாலும் சரி. அப்ப என் நீதியின்படியும் எனக்குள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். ஏன்னா நீ என்னென்னலாம் சொல்லியிருக்கிறோ அதன்படிதான் நான் நடந்திருக்கிறேன். சோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரா தாவீது அப்படின்னா பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கிறான்னா, தாவீதை கொலை பண்றதுக்கு தேடுவான் சவுல். சவுல்ன்றவன் தான் ராஜா, இவன் இன்னும் ராஜா ஆகல. ஏன்னா இவன் ராஜா ஆயிடுவான், மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒண்ணும் இல்ல, சூப்பரா இருக்கும். அதாவது 10 பேர், எனக்கு துல்லியமா அந்த நம்பர் தெரியல, 10 பேரை அழித்தான் சவுலு, 10,000 பேரை வென்றான் தாவீதுன்னு பாடிடுவாங்க பொண்ணுங்க. வரும்போது அவன் காதுல ஊர்ந்தோடனே டென்ஷன் ஆயிடுவான். என்னடா அது, ராஜாவை விட இவனை உயர்த்துறாங்கன்னு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா மனிதர்களுக்கு இடையில இப்படித்தானே ஈகோ எல்லாம் வரும். சோ இப்படி வர்றதுனாலதான் அவனை கொலை பண்றதுக்கு தேடுவான், கொலை வெறியில. இப்ப என்னன்னா, இவன் கொலை பண்ண தேடுறான்னு தெரிஞ்சுட்டு இவன் தப்பிச்சு போடுவான். அதுல நிறைய நல்ல நல்ல மெசேஜ் எல்லாம் இருக்கும். அப்ப என்னன்னா, கதையில மெசேஜ் இருக்கும், சூப்பரான மெசேஜ் இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப வந்து இவனை துரத்திட்டு ஒரு காட்டுக்கு வருவான். தாவீது பக்கத்துல இருப்பான். தாவீது நைட்டு வருவான். நைட்டு வரும்போது பார்த்தா இவங்க எல்லாம் அசந்து தூங்குவாங்க. அப்ப இவன் நினைச்சா ஈஸியா அவனை வந்து சாகடிக்கலாம். அப்ப என்ன பண்ணுவான், அவனுடைய ஏதோ ஒண்ண எடுத்துட்டு போயிடுவான். அது என்னன்னா, நான் அவன்கிட்ட வந்துட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு அடையாளத்துக்காக. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா, அவன் வந்து டாய்லெட் போறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல வருவான். அங்க பக்கத்துல அவன் இருப்பான். அப்ப என்ன பண்ணுவான்னா, அவனுடைய அந்த ட்ரெஸ்ஸோடைய ஒரு பீஸ வந்து கட் பண்ணிட்டு போவான். கட் பண்ணிட்டு போயிட்டு சொல்லுவான், பாரு இவ்வளவு பக்கத்துல கடவுள் உன்னை வந்து ஒப்பு கொடுத்தாரு, ஆனா நான் உன்னை கொன்னேன்னா அப்படின்னு. சோ அப்ப அவன் நியாயமா தான் நடக்கிறான் உண்மையிலே. அதாவது அவன் துரத்திட்டே வந்தாலும் கூட இவன் எதுவும் பண்ணல. அதுக்கு அடுத்தது இவன் ராஜாவாயிடுறான். அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனை பண்றான் சவுலு. அப்ப வந்து ஏதோ அவனை கொலை பண்ண ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லுவான் தாவீதுனா, கடவுளால அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை நாம கொலை பண்ணக்கூடாது. இத்தனைக்கும் அவன் இவனை கொலை பண்ணதான் தேடுறான். இதனால கடவுளால அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கொலை செய்யறது மகா பாவம். சோ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு யாரு எந்த பதவியில இருந்தாலும் அவங்க நம்பிக்கைப்படி அது கடவுள் கொடுத்தது, அது உண்மையும் கூட. நேரடியா கிடையாது, பட் உண்மை இருக்குது அதுல. அப்ப நிறைய அந்த பொறாமை வரும் இல்லையா? இப்ப ஸ்கூல்ல இருக்கிறீங்க, ஸ்கூலுடைய ஓனர் பையன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு விதமான பொறாமை வரும். அவன் ஓனருடைய பையன், அதனால எல்லாரும் டீச்சர்லாம் அவங்க கிட்டே நல்லா பேசிட்டு இருக்காங்க, மார்க் எல்லாம் போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் வரும். ஆனால் அவன் அங்க பிறந்திருக்கிறான்னா அவன் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறான். கரெக்டா சொன்னா கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதுதான் அனாயிண்டிங்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி ஜான் ஜபராஜுக்கு கடவுள் அனாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க, அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இல்லாட்டினா இவ்வளோ ஃபேமஸ் ஆக முடியாது. அப்ப அதை நம்ம ஏத்துக்கணும். அதான் அங்க விஷயம், ஏத்துக்கணும். ஒருத்தர் ஒரு இடத்துல ஃபேமஸா இருக்கிறாங்கன்னா அவங்க திறமையே இல்லாத மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். ஆனா அதோடைய புண்ணிய கணக்கு இருக்குது, கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது. அதையும் நாம எதிர்க்க கூடாதுன்றதான் அதோடைய மெசேஜ். அவன் கொலையே செய்ய வந்தாலும் நீ அவனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிக அற்புதமான மெசேஜ் இருக்குது. தாவீதோட கதை ரொம்ப அற்புதமா இருக்கும். சோ அதனாலதான் அவன் கேட்கிறான், நான் நீதியை தவறி இருக்கிறேன்னா,
உண்மையின்படி தானே நடந்தேன். அப்படிதான் இருப்பான் தாவீது. அந்த ஒரு தப்பு தவிர எந்த தப்புமே அவன் பண்ண மாட்டான். அடுத்தது, துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும். சோ இதுல இன்னொரு முக்கியமான மெசேஜ் இருக்கு. இதெல்லாம் கடவுள் கிட்ட தான் அவன் கேட்கறான். இதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அவன் பலசாலியா இருப்பான், அவன் கூடவே நிறைய பேர் இருப்பாங்க, அவன் நினைச்சா அழிக்கலாம். ஆனால் அவன் கடவுள் கிட்ட தான் முறையிடுறான். சோ இது வந்து நம்ம பிரம்மகுமாரிகள்ல கூட சீனியர் தாதிங்களும் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க பேசாதீங்க, அவங்களுக்கும் அப்பா கடவுள் தானே. இப்போ ஒரு ஒரு நம்ம வீட்டு குழந்தை இன்னொரு குழந்தை அடிச்சா அந்த குழந்தைய நம்ம கேட்க மாட்டோம், அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவோம், அவங்க கண்டிக்கிட்டோன்ட்டு. அந்த மாதிரி நீங்க கடவுள் கிட்ட சொல்லுங்க, அவனுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். அது ஒரு சூப்பரான மெசேஜ். சோ அந்த மாதிரி தான் இவங்க கடவுள் கிட்ட வேண்டுறாங்க. இது கரெக்டான விஷயமும் கூட. அப்ப துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. சோ நான் நீதிமானா இருக்கிறேன், நீ இப்படி எனக்கு எனக்கு எல்லாம் கெடுதலே நடந்தா எனக்கு நீதி மேல நம்பிக்கை வருமா, அல்லது உன் மேலதான் நம்பிக்கை வருமா அப்படி கேட்கிறான். அதுவும் நியாயமான கேள்விதான். ஆனா இங்க கர்மத்தின் விதின்னு ஒண்ணு இருக்குது, முன் ஜென்மம், இதெல்லாம் தெரிஞ்சால் அதுவும் நம்ம கேட்க மாட்டோம். நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும், அதாவது மனம் புத்தியையும் சோதித்து அறிகிறவர் அப்படின்னு வருது. சோ இந்த விஷயத்துக்கு வந்து பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் நேரடியா சொல்லும்போது சொல்றாரு, அப்படி உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. நீங்க தான் என்கிட்ட சொல்லணும். உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் என்கிட்ட சொல்லணும். அந்த சொல்லணும்னு கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமா சொல்றதுதான் கிறிஸ்தவ மதத்துல பாவ மன்னிப்புன்ட்டு பாதிரியார் கிட்ட போய் சொல்றாங்க. அந்த பழக்கம் இங்க இருந்து வருது. மற்றபடி உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியாது. கடவுளுக்கு தெரிஞ்சது இந்த ஞானம். சொர்க்கமா இருந்தது, அனைத்தையும் இழந்தோம். எதனால இழந்தோம்னு தெரியும், உடல் உணர்வுனால. சோ அதை விட்டுட்டீங்கன்னா மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாகும் போது நீங்க வந்துருவீங்க. ஏன்னா இப்ப சொர்க்கம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சோ இதுதான் உண்மையான மகிமை. அடுத்தது, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. இது ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லையா? இப்ப செம்மையான இருதயம் அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய ஞானத்தை கேட்க கேட்கதான் நீங்க கரெக்டான வழியிலே போவீங்க. அது வரைக்கும் தப்புதான் இல்லையா? காமம் தப்புன்னு தெரியாது, கோபம் தப்புன்னு தெரியாது, கருமீன் சாப்பிடுறது தப்புன்னு தெரியாது மனிதர்களுக்கு. இப்ப இறைவன் சொல்லும் போதுதான் அது தெரியுது. ஆனா இறைவனுடைய வழிப்படி நீங்க நடக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம்ன்ற அந்த வழிதான். சோ ஆக்சுவலா நானே வழியாக இருக்கிறேன் இயேசு சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்ப அவர் தானே கடவுள் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இறைவனுடைய வழி எதுவோ அதன்படி அவர் நடந்திருக்கிறார். அதுதான் அதோட அர்த்தம். இறைவனுடைய வழியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவனுடைய குணத்தை நான் அப்படியே வெளிப்படுத்துறேன்னு அர்த்தம். நான் இறைவன் அர்த்தம் கிடையாது. அவங்க அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அப்ப கடவுளின் வழிப்படி நடக்கிறவங்களுக்கு கேடகமாக கடவுளுடைய வழியே உங்களுக்கு இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். இங்க முக்கியமான வழி என்னன்னா, இறைவன் நினைவிலே இருக்கிறது. எப்பவுமே செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இறைவன் இருக்கு அப்படிங்கறது மனக்கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். 11வதுல வந்து படிங்க சிஸ்டர். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனை படுகிறான். தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் தீவினை அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி கடவுள். பாவியின் மேல் எப்பவுமே அவர் கோபம் கொள்ளுகிற தேவன். இதெல்லாம் கடவுளை
நிந்தனைப்படுத்துற விஷயம். ஏன்னா பாவிகளை ரட்சிக்கவே நான் வந்தேன் இயேசு சொன்னது வந்து இயேசுடைய மகிமை இல்ல, கடவுளுடைய மகிமை. கடவுள் ஏன்னா பாவிகள் நிரம்பிய உலகத்துக்கு பேர் தான் கலியுகமே. சத்தியுகம் தான் நல்லவர்கள் நிரம்பிய உலகம். ஆனா எங்க எங்க இருந்து வந்தாங்க அவங்க? இங்க இருக்கிறவங்க தான் அங்க போறாங்க. இறைவனுடைய ஞானத்தை கேட்கறவங்க அங்க பிறவி எடுப்பாங்க. மற்றபடி யார் மேலேயும் அவருக்கு கோபம் படுறது கிடையாது. அது தவறான விஷயம். அடுத்தது அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அதாவது கத்தியை தூச்சி வைப்பாராம், ஷார்ப்பா அவனை போட்டு தள்ளுறது கடவுள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் இத கடவுள் பண்ணல. ஆனால் அது கர்மத்தின் விதிப்படி தானா நடக்கும். ஒரு லெவலுக்கு மேல அக்கிரமம் பண்ணிட்டே இருக்கும்போது அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இல்ல, அதாவது வில்லெல்லாம் வச்சுட்டு ரெடியா, இது ராமாயணத்துல வருது இல்ல, அநியாயம் நடக்கும் போதெல்லாம் ஒரு வில்ல எடுத்து அவனை அழிப்பார் இல்லையா? சோ அந்த மாதிரி கடவுள் பண்ணுவாரா அப்படின்னா அது கடவுளுடைய வேலை கிடையாது. ஆனா தண்டனை உண்டு. துக்கம் தப்பு பண்றாங்க அப்படின்னா, ஆனா அந்த தண்டனையில இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் வர. அதுக்குதான் இந்த ஞானத்தை கொடுக்க சொல்றாரு. எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, கடவுள் வந்திருக்கிறாரு, சொர்க்கம் வரப்போகுது, உலகம் அழிய போகுது, அதுக்குள்ள ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணுங்க அப்படிங்கிற. இதுதான் செய்தி, இறைவன் செய்தி. இயேசு நல்லவர்னு இல்லை, அது நல்ல செய்தி இல்லை. நல்லவரா நீங்க மாறணும்ன்றது, மாறுவதற்கு இறைவனை நினைக்கணும்ன்றது. அடுத்தது மரண ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரணத்தை கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அம்புகளை அக்னி அம்புகளாக்குறார் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் 14, இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை படுகிறான். மிக அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம ஒரு ஜென்மத்துல செய்த பாவத்திற்கான தண்டனையே கர்ப்பத்துல தான் கிடைக்கும். இறந்து தாயின் கர்ப்பத்துக்கு போகும்போது கிடைக்கும். அந்த ரகசியம் இதுல வெளிப்பட்டு இருக்குது பாருங்க. ஆனா இதை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, ஒரு பெண் கர்ப்பத்துல இருக்கும்போது வேதனை வலி இருக்கும் இல்லையா, அப்படின்னு மேபி அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த ரகசியம். ஏன்னா அங்கதான் மிகப்பெரிய தண்டனையே கிடைக்கும். கர்ப்பத்துல என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு அழுவோம். அதனாலதான் குழந்தை பிறக்கும்போது அழுதுட்டே பிறகுது. காரணம் இல்லாம ஒரு மனுஷன் அழமாட்டான் இல்லையா? அங்க அவ்வளவு அடி விழும். ஆனா சொர்க்கத்துல எந்த குழந்தையும் அழுதுட்டு பிறக்காது, சிரிச்சிட்டு தான் பிறக்கும். தாயும் பிரசவ வலி இருக்காது. அது பைபிள்லே இருக்கும். அந்த கனியை சாப்பிட்ட பிறகே கர்ப்ப வேதனையோட பிரசவிப்பால் அப்படின்ட்டு கடவுள் சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி பெத்தாங்கன்னு நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்டான். அது கடவுள் ஏதாவது வச்சிருப்பாரு. அப்ப உங்களுக்கு பதில் தெரியல இல்லையா? கடவுள் வந்திருந்தா அவர் சொல்லுவார். ஆனா சில விஷயங்கள் அங்க வெளிப்படுத்து, அவ்வளவுதான். அடுத்தது தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். சோ அப்ப நீ கெட்டது பண்ணனா உனக்கு கிடைக்கிறதெல்லாம் பொய் தான். ஏதோ கொடுக்குற மாதிரியே இருக்கும், ஆனா அது உண்மையா இருக்காது. பின்னாடி மாட்டிக்குவ. அவன் வெட்டிய குழியில் அவனே விழறான். இது தமிழ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது இல்லையா? தனக்கு தானே குழி வெட்டிக்கிறது. சோ அப்படிதான் ஆகும். சோ இப்ப ஜான் ஜெபராஜுக்கு எதிராக கேஸ் போட்டவனே போய் மாட்டிக்கிட்டான் இல்லையா? அவங்க மனைவி தரப்புல கொடுத்ததா சொல்றாங்க. கட்சியில மனைவியுடைய தம்பி தான் அப்படி பண்ணான், இவரு பண்ணல, எங்க அப்பா அம்மா இவரை பண்ண இவரு தான் பண்ணாருன்னு சொல்ல சொன்னாங்க, அதனாலதான் சொன்னேன்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. இதை எதிர்பார்த்திருப்பாங்களா? இப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அந்த பொண்ணுடைய தனிப்பட்ட வஞ்சத்தை தீர்க்கிறதுக்காக அவனை பிடிச்சி உள்ள போட்டு கட்சியில இவரு மாட்டிக்கிட்டு கண்ணு முன்னாடி பாக்குறோம் இதெல்லாம் இல்லையா? அடுத்தது அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் இல்லையா? உன் தலையிலே விடிஞ்சிச்சுடா. அது இந்து மதத்திலயும் ஒரு கதை வரும் இல்லையா? நான் யாரு தொட்டாலும் அவன் செத்து போயிடணுன்ற வரத்தை ஒரு அரக்கன் வாங்குவான் சிவன் கிட்ட. சரி கொடுத்துருவாரு. அப்படியா, இது நான் செக் பண்ண, உங்க தலையே காட்டுங்கன்ட்டு வருவான். சிவன் பயந்துட்டு ஓடுவார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஒரு மோகினி பெண் அவதாரத்துல வந்து பார்த்த உடனே மயங்கிடுவான். மயங்கின உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ண என்ன மாதிரியே நீ டான்ஸ் ஆடணும். சரி ஆடு, நான் ஆடுறேன். அப்படியே நிறைய ஸ்டெப் வச்சுட்டு கடைசியில தலையில வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு இங்க வச்ச மாதிரி அவன் தலையில கை வைப்பான், சாம்பல் ஆயிடும். சரி, அடுத்தது அதுதான் நம்ம நினைக்கிறது நம்ம தலையிலே வந்து விடியோன்றதுதான் அதோடைய அர்த்தம். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். அதுதான் முக்கியமான விஷயம். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் ஆடலாம். அது கட்டான உடனே சின்ன தப்பு பண்ணுவீங்க, மாட்டிக்குவீங்க. இப்படி எப்படி அசர முடியாது. பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் மாட்டிக்கிறத நம்ம பாக்குறோம்ல. அந்த ஜீவஜோதி
அவங்க கணவனை கொலை பண்ண வழக்குல சரவண பவன் முதலாளியே போய் மாட்டினாருல்ல, அவர்கிட்ட இல்லாத காசா? ஆனா எப்படி மாற்றுறத பாக்குறோம் இல்லையா? நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். சோ இங்க வந்து அவருடைய நீதியின்படி துதிக்கிறது, நாமத்தை கீர்த்தனம் பண்றது, இது எல்லாமே என்னன்னா அவரை வெளிப்படுத்தணும். ஏன்னா உண்மையிலே கடவுளுடைய மகிமை என்னன்னா, ஒரு கன்னத்தை அறைந்தாலும் நீங்க அமைதியா இருக்கிறீங்க பாருங்க. இப்பதான் நீங்க கடவுளுடைய குழந்தைன்னு வெளிப்படுத்தீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தானே இயேசு கடவுள்ன்றாங்க. எதுக்கு கடவுள்ன்றாங்க? என் பாவத்தை அவர் கழுவுனார். உங்க பாவத்தை யார் கழுவா? நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அதுக்கு ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு தண்டனை ஒருத்தனுக்கு பண்றீங்க. அவன் உங்களை பத்தி கண்டுக்கல, ஏதோ பண்ணிட்டு போறான் போப்பா அப்படின்னு விட்டான்னா அவன் தான் உங்களுக்கு இயேசு. அவன் தான் உங்க பாவத்தை கழுவி இருக்கிறான் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மள மாத்துறது தான் கடவுளுடைய வேலை. இவங்க அது மாற தயாரா இல்லை. அதனால நான் பத்துக்கு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு கண்ணாபுன்னு திட்டிட்டு அதே தப்பே பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் மதம். சோ கடவுளுடைய ஞானத்திற்கும் மதத்திற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஓம் சாந்தி. ஏன்னா இதுல நிறைய ரகசியமா இருக்குது. இது ஒரு கதை அப்படின்னு உணர்ந்தால்தான் அதுல உள்ள ரகசியத்தை நம்மளால எடுக்க முடியும். நிஜத்துல நடந்துச்சுன்னா இந்த மாதிரி அலையிலுயான்ட்டு உங்களுடைய மிருக குணத்தை தூண்டுற நேரம் வரும்போதெல்லாம் கடவுள் எனக்கு ஆதரவாக வந்து விட்டாருன்னும் போது அப்படி பண்ணுவீங்க. அது தப்பு. கடவுள் அப்படி பண்றது கிடையாது. கடவுள் அவருக்கு சமமா அன்பே உருவாக உங்களை மாத்துறதுக்கு தான் வந்திருக்காரு. மிருகமா மாத்துனது சாத்தானுடைய வேலை. நீங்க கடவுளுக்கே சாத்தானுடைய குணத்தை கொடுக்குறீங்க எல்லா மதத்திலுமே. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ.